வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வேற எங்கே இல்லை, நம்ம பின்னாடி தெரியுது பாருங்கள், நம்ம அந்தியூர். சரிங்களா, அந்தியூரில் இருக்கோம். ஸோ அந்தியூரில் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கோம். இன்றைக்கி ஏன் இவ்வளோ கூட்டம்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்தியூர் குருநாதசாமி கோயில் தேர் ஈரோடு மாவட்டத்திலேயே நம்பர் 1 தேர். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு நம்பர் 1 அந்த மாதிரி சொல்லலாம்னு வைங்களேன். நிறைய இருக்குது. மதுரை சித்திரை திருவிழா ஃபேமஸ்ஸு, திருவண்ணாமலை அண்ணாமலை ஆண்டவர் கோயில் ஃபேமஸ், இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்குது. கூட்டம் க்ரௌட் வைஸ் ஒப்பிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த ராட்டந்தூரி, குதிரை சந்தை, மாட்டு சந்தை, ஆட்டு சந்தை, அது விவசாயம் சம்மந்தப்பட்டது மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இந்த குருநாதசாமி கோயில் தான் மக்கள். இந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நம்ம வந்திருக்கோம். நம்ம யாரோட வந்தோம் அப்படின்னா பாய்ஸோட வந்தோம். பாய்ஸ்லாம் முன்னாடி போக சொல்லிட்டோம். பின்னாடி ஒரு மாப்பிள்ளை வரான். நம்ம மாப்பிள்ளையோட சேர்ந்து முதல்ல போயிட்டு வனத்தில் போயிட்டு குருநாதசாமி கோயில் இருக்குது, அங்கே தான் வனம்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மாப்பிள்ளை வரட்டும், அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் மக்கள். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், பத்திரகாளியம்மன் கோயிலில் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மகளே, மக்கள் பட்டை எடுத்து வந்த வண்ணமாக இருக்காங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி ஞாயிறு லீவு தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து எல்லாமே உள்ளூருக்கு வந்திருப்பாங்க. மக்கள் பாருங்கள், வாரமாக அன்னதானம் சாப்பிட்டுருக்காங்க. நான் காலைல சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ சாப்பிட்ற ஐடியா இல்லை. தெரிகிறதா? இந்த கூட்டம் எல்லாமே கோயிலுக்கு போகின்ற கூட்டம் தான் மக்களே. சரியான க்ரௌடு. இது அந்தியூரில் ஒன் ஆஃப் த இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் கோயில், பத்திரகாளியம்மன் கோவில். மக்கள், இவ்வளவு கூட்டத்தில் நாம் கோயிலை சென்றடைவதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டாஸ்க் தான், வேற வழி இல்லை. மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கு. இதுவே வந்து ஆயிரக்கணக்கான கூட்டம் இருக்குங்க, மக்கள் இருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது. சரி வாங்க அப்படியே பார்ப்போம். மக்கள் தெரிகிறதா? எப்பா பயங்கர க்ரௌடுங்க. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரிதா மக்களே, எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லிட்டு வா, செம்மையாக இருக்குது. இந்த க்ரௌடு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. சரி வாங்க அப்படியே ஜாலியாக முள்ள பொறுத்து போகலாம். மக்கள், அந்தியூர் திருவிழானாலே பேரிக்காய் ஃபேமஸ்ஸு. அவர் பாருங்க, பேரிக்காய் வாங்கிட்டு உலக வாங்கிட்டு போயிட்டுருக்காரா. அப்புறம் அது போக என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த குச்சி வந்து விற்றுட்ருப்பாங்க. இங்கே குச்சி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது என்னமோ சொல்லுவாங்க, சாமி தடி கம்புன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஒரு அண்ணன் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்காரு பாருங்கள், குச்சி, சாட்டை. மகளே, அதுக்கு பாருங்கள், அண்ணன் வந்து பாருங்கள், ஒரு குச்சி மட்டுமே ஒரு 10-20 குச்சி வாங்கிட்டு போகிறாரு. இதுக்கு மேலே நாங்கள் வந்து உள்ளே போகிறது ஐடியா இல்லை. இங்கேயே ஒரு பார்க்கிங் இருக்காங்க, பார்க்கிங் போட்டு போகலான்னு தான் இருக்கோம். மக்கள் ஃபைனலி 1000 பார்க்கிங்கில் ஒரு பார்க்கிங். ஏன்னா இங்கே வந்து பார்க்கிங் அங்கங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பார்க்கிங்கில் போட்டாச்சுங்க. எப்பா சாமி, சரியான க்ரௌடாக இருந்துச்சு. அங்கேருந்து வண்டி உள்ளே பார்க்கிங் எடுத்துகிட்டு வரதே செம்ம ரிஸ்க்காக இருந்துச்சு. சரி ரைட்டு, பார்க்கிங்கை போட்டு வாங்க மக்களை கிளம்பலாம். மக்கள் அவ்வளோதான், 2 வீலர் பார்க்கிங் போட்டாச்சு. 20 ருபீஸுங்க பைக்குக்கு. அதெல்லாம் அஃபோர்ட் கரெக்டாக தான் இருக்குது, ப்ரைஸில் கரெக்டாக தான் இருக்குது. சும்மா ஒரு பேச்சு அண்ணங்கிட்ட கேட்டேன், அங்கங்கே ஆள் இருப்பீங்களா அப்படின்னா, இருப்பேன் அப்படின்னாரு. எவ்வளோண்ணா எடுத்தீங்க இந்த ஸ்டாண்டை அப்படின்னு சொல்லிட்டு, எலீஸுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டேன். 4.5 லட்சம் ரூபா அப்படின்னாரு. நேற்றுலாம் கூட்டமே இல்லை தம்பி, இன்றைக்கி தான் கூட்டம், இன்றைக்கி ஆகஸ்ட் 15 இல்லை, இன்றைக்கி தான் கூட்டம் அப்படின்னாரு. ஸோ இந்த காசை வந்து அவங்க எடுக்கல அப்படின்னா லாஸ், எடுத்தாங்க அப்படின்னா லாபம். அவ்வளோதான் மகளே, எடுத்து அதுக்கு மேலே சம்பாதிக்கணும். சரி ஓகே மகள், அவ்வளோதான். அடுத்து அப்படியே கிட்ட நடக்க ஆரம்பிச்சிடலாம். நடந்து போகிறது பிரச்சனை இல்லை, நடராஜா சர்வீஸு நம்ம தான் ஃபாஸ்ட்டாக போடுவோம். ஓகே மக்கள், எப்படி போகலாம் மக்கள். அப்படியே வண்டியை பார்க்கிங் போட்டு சைடு குறுக்கோழியில் பூந்து வந்தோம் அப்படின்னா பாருங்க வந்தாச்சுங்க. வாங்க மாப்பிள்ள லெஃப்ட்டில் போயிடலாம்.
அவரும் குச்சியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, கெட்டுன்னு. எப்பா சரியான கூட்டம் மக்கள். பாருங்க அங்கே ஒட்டகம் சரிதா. ஸோ இங்கே ஒட்டகம் மட்டும் இல்லை மக்கள், இங்கே இல்லாத அனிமல்ஸே இல்லை. அந்த பக்கம்லாம் அவ்வளோ பெருசாக போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு 4 வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். போன வருஷம் நடந்தது ஓகேங்களா. இந்த வருஷம் சும்மா அதை வந்து ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை மட்டும் தான் காமிக்க போகிறேன். போன வருஷம்லாம் இங்கேயே வந்து தங்கி டெய்லி ஒரு வீடியோ எடுத்தோம் மக்கள். இப்போ கரெக்டாக பேசிட்டு வந்ததுன்னா கேட்டால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா எங்கள் 1 மாதம் ஆளைக்கான அப்படின்னாங்க. சின்னதாக ஒரு வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஓகே மக்களே, அவ்வளோதான். க்ரௌடாக மிக்ஸ் ஆகியாச்சு. நாங்கள் அப்படியே பார்ப்போம். ஓகேங்கண்ணா ஓகே. ஓகே மக்கள் பார்த்தீங்களா இல்லையா, அந்த லாஸ்ட்ல இருந்து இதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா நின்று கவர் பண்ணோம்னு வைங்களேன் சாயந்தரம் ஆகி போயிடும். ஸோ நம்ம முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்குறோம் எல்லாத்தையும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும். மாப்பிள்ளைக்கும் போர் அடிக்காமல் டக்கு நாளைக்கு குயிக்காக பார்த்துட்டு எல்லா பக்கம் போகிறோம். குதிரை சந்தை போகிறோம், மாட்டு சந்தை போகிறோம், ஃபஸ்ட்டு வனத்துக்கு போய் சாமி கும்பிட்றோம், எல்லாத்தையும் பண்ணுறோம், குயிக்காக பண்ணுறோம் ஓகேங்களா. அவ்வளோதான் ஒரே வீடியோவில் எல்லாமே. குருநாசாமி கோயில்லாம் இப்படி தான். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து எப்படி பார்ப்பீங்க, ரீல்ஸ் பார்த்து எப்படி பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு லென்த் வீடியோவில் அந்த மாதிரி ஓகேங்களா. கடைகளுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க மக்களே. ஃபைனலி மெயின் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒண்டர்லா, பிளாக் தண்டர் அந்த மாதிரி அமேஸ்மெண்ட் பார்க்லாம் இருக்கும்ல, சேம் அந்த அமேஸ்மெண்ட் பார்க், தற்காலிக அமேஸ்மெண்ட் பார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி அமேஸ்மெண்ட் பார்க் இங்கே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பாருங்க செமையாக இருக்கா, மேலே ஏறி காமிக்கிறேன் உங்களுக்கு, செமையாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எந்த பிளானுமே இல்லை. மாப்பிள்கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் மக்கள். ராட்டந்தூரி மட்டுமே ஒரு 8-9 ராட்டந்தூரி இருக்கும். மரண கிணறுன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சாகசமாக காரை வந்து செவுத்தில் ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. சுற்றில ஒரு ரவுண்ட் ஷேப் 360 டிகிரியில் ஓட்டுவாங்க. எல்லாமே காட்டுறேன் மக்களே. தெரிகிறதா எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா மக்கள். சாதாரணமாக நம்ம இந்த க்ரௌடுகள் நடந்து வந்திருக்கோம். ஓவரால் க்ரௌடை பார்த்தீங்க அப்படின்னா அசந்துருவீங்க, அவ்வளோ க்ரௌட் இருக்கு. வா பயங்கரங்க, என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே போயிட்டு இருக்கு. அப்பா தெரியுதா, நான் வந்துட்டாங்கல்ல. எது கத்திக்கிட்டு நம்ம வரோம்னு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே மக்கள், ஓவராலாக கூட்டத்தை பார்த்துட்டீங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, தெரியுதா. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது சரிங்களா. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. சரி ரைட் அண்ணா வணக்கம். மக்கள் சப்ஸ்கிரைபர் அப்படிங்களா, சரி 1 மாதமாக காணும் அண்ணா. வருது தரமாக வருது. இப்போ நல்லா இருந்துச்சு. கிளம்புறீங்களா? மக்களே அவ்வளோதான், கிளம்பியாச்சு. உண்மையாகவே நம்ம வீடியோ போடுறதோடைய ஒர்த்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லாமல் உங்கள் வீடியோ பார்த்தா தம்பி இந்த வருஷம் வந்தான்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இட்ஸ் ஓகே மக்களே, புகழ்ச்சி வேண்டாம். இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்களா, அதே அட் த சேம் டைம் அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், தெரியுதா, ரம்மியமாக இருக்கும். மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள நொடி கொடுத்தாங்க. டோட்டலாக எடுத்துட்டிங்கன்னா மாப்பிள்ளை சாம்பார் 50 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் மக்களே. அதாவது மரண கிணறு அங்கே தெரியுதா, அது எல்லாமே ஒரு இது மட்டும் காமிக்கிறேன். 360 அப்படியே மேலே ஏறி காமிக்கிறேன் சரியா. சரி வாங்க போகலாம் வாங்க. நைட் டைம் தான் மக்களே, இதை விட இன்னும் செம்மையாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக கலர் லைட்டாக ஜொலிக்கும், தெரியுதா. பா பரவாயில்ல மக்களே, போன தடவை கூட மழை அதிகம், இந்த டைம் கொஞ்சம் மழை பேஞ்சிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, கீழே தெரியுது பார்த்தீங்களா.
பேஞ்சிருக்கு. ஆனால் போன டைம் ரொம்ப சரி சகுதியாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த டைம் அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த பானிபூரி கடைக்கு பஞ்சமே இல்லை, தெரியுதா மக்கள். அதுக்கடுத்து இந்த கோயிலில் வந்து தின்பண்டம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா சோளக்கருது, பேரிக்காய், அது ரெண்டும் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரிக்காய் என்ன சொல்லுவாங்கன்னா குதிரை மட்டும் ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. அவ்வளோ பேரிக்காய் கொட்டி கிடக்கும். இங்கே வரவங்க மெயின் வாங்குறதே பேரிக்காய், அதுக்கப்புறம் சோளக்கருது. இதை பாருங்க, சோளக்கருது இங்கே அடிக்கி வச்சுருப்பாங்க, வாங்க காட்டுறேன். தெரியுதா மக்கள்? சரிங்க, அப்படியே இந்த பக்கம் பைக் காட்டுறேன். சும்மா வேவிச்சு அட்டிக்கு வச்சுருப்பாங்க மக்களே. பாருங்க, வெளியே வியாபாரம் நடந்துட்டு இருக்கா. இந்த பாருங்க மக்கள், சோளக்கருது கொட்டி வச்சுருக்காங்க. அங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்க, வேவிக்கிற பிளேசஸ் பார்த்தீங்களா? நெல் வேவிக்கிற மாதிரி, மஞ்சள் வேவிக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோளக்கருதை வேவிச்சிட்டு இருப்பாங்க. வா, 1 2 3 4 5 6 7 8 9 10, அந்த பக்கம் ஒரு 10 15 இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. கொப்பரையில் சோளக்கருது வச்சுட்டு இருக்காங்க. இங்கே தான் இங்கெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. இங்கே அங்கே தான் அங்கே அள்ளி போட்டுட்ருக்காங்க. வருங்க, அள்ளி போட்டதை எங்கள் எடுத்து லோட் எடுத்துகிட்டு இருக்காரு. நேற்றுலாம் மழை நல்ல மழையாண்ணா? நேற்றுலாம் கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கு, இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல. சரி ரைட்டு மக்களே, அவங்களே பாவம் வேர்த்து வடிய பயங்கரமாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே அந்த பக்கம் போய் காட்டுறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்ப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் நம்ம சேனல் மூலிமா இங்கே வந்து பார்த்துக்கலாம். இப்படி தான் மக்கள் இவ்வளோ சோளக்கருது வந்து காட்டிலேருந்து கொண்டாந்து என்னடி இது ஒட்டு மொத்தமாக போட்டு டன் கணக்கில் வியாபாரம் பரவாயில்லைங்களா? இன்றைக்கி தான் கொட்டு வருதா? ஓகே ஓகே. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? பா, எவ்வளோ அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க, டன் கணக்கில். மாப்பிள்ள, இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? மழை மாதிரி இருக்கு. சரி ரைட்டு. அதான் சரிங்க மக்களே. மஞ்சள் வைக்கிற மாதிரி எத்தனை கொப்பரை? 2 கொப்பரை இருக்குல்ல. மக்களே, அடியில் வந்து நெருப்பு போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க. நெருப்புண்ணா. சரி ஓகே மக்கள், ஓவராலாக இந்த பிரம்மாண்டமான சோளக்கருதை பார்த்துட்டோமா? சோளக்கருது கிடங்கு. ஆமாம், இந்த மாதிரிலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது மக்களே, கடல்லே இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வனம். சரிங்களா? இந்த குருநாதசாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அந்த தேர் வந்து வீடியோ எடுக்கல, அது நேற்றோ முந்தா நேற்று முடிஞ்சு. தேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஊர் தேர் மாதிரி இருக்காது. இது வந்து மூங்கி தட்டி வச்சு கட்டி தென்னை மரம் உயரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அதை வந்து இந்த வீடியோ முடிவு எடி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். போன வருஷம் நான் போட்ட வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அது வந்து தேர். அப்புறம் மடம்னு சொல்லுவாங்க, வனம்னு சொல்லுவாங்க. மடம் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது, அங்கே ஒரு சாமி இருக்கும். வனம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல், பெரிய கல், புத்துக்கண், பாம்பு புத்து இருக்கு மேலே அந்த மாதிரி வந்து கருங்கல். அது வந்து வருஷத்துக்கு வளருன்னு சொல்லுவாங்க. அதுதான் குருநாதசாமியாக வச்சு கும்பிட்றாங்க. வனம், காடு. சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகணும். பஸ்ஸு போயிட்டுருக்கு, தெரில. நாங்கள் எப்படியும் ஒன்று அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே மக்கள், இங்கேருந்து வனம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சாமி இருக்கிற இடம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்னு சொன்னல, 2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டராமா. ஸோ நடந்தே போய் சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நேற்று கடன் மாதிரி இருக்குமில்ல, பஸ்ஸில் ஏறி இருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். சரி ரைட்டுங்க மக்களே, அவ்வளோதான். அதை ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பாய்ஸ் உள்ளே இருக்காங்க, கால் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கால் வரும், ஆனால் நீங்கள் பேச முடியாது. இல்லை எல்லா டவரும் இத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க இங்கே. அத்தனை பேருமே இப்போ லிங்க் ஆகி வாய்ப்பு இல்லைல்ல. கால் கட்டணம் ஆகுது, ஆனால் எதுவுமே கேட்க மாட்டேது. எஸ் ஓகே மக்கள், தெரிகிறதா? 2 சைடும் பாருங்கள், வெள்ளாமக்காடு. இந்த பக்கம் மஞ்சள், இந்த பக்கம் கரும்பு. அதுபோக அந்த பக்கமெல்லாம் பாருங்கள் மக்கள், அழகிய மலைத்தொடர். தெரிகிறதா? இந்த ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வர கூட்டம் வந்து முக்கால்வாசி கூட்டம் இந்த வனத்துக்கு போவாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ரெகுலராக அங்கே போய் கோழி எடுத்து அடசல் நிறையா போடுவாங்க. அதான் அடசல் போடுறது என்ன கேட்டிங்கன்னா, கொங்கு பகுதியில் அடசல் போடுறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விருந்து போடுறது. ஓகேங்களா? கோழி ஆடு வெட்டி சொந்த பந்தத்தோடு சமைச்சு சாப்பிட்டு அங்கே இருப்பாங்க. அதுதான் அங்கே. இங்கே மெயினாக இந்த இடத்துல என்ன, அந்த ராட்டாந்தூரி அதெல்லாம் காமிச்சாங்க. அது இனிமேல் நைட்டு காமிக்கிறேன். இப்போ காமிக்கிறத நைட்டு காமிச்சா எனக்கு கிக்காக இருக்கும். ஓகேங்களா? அது குதிரை சந்தை, மாட்டு சந்தை, ஏக்கரா கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மாட்டு சந்தை இருக்கும், குதிரை சந்தை இருக்கும். அது ஒரு தனி உலகம்.
என்னடா அத்தனை சோளக்கருது வித்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிங்களா மக்களே? இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் சோளக்கருது தான் பயிரிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சரௌண்டிங்கில், அந்த பக்கம் வாழையும் போட்டிருக்காங்க. சரி ரைட்டு, இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம். அவர் 1 கிலோமீட்டர் சொன்னார். ஆக்சுவலாக இது 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும். ஆனால் ஓகேண்ணா, இருங்க மக்கள்ஸ் அவ்வளோதான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து தற்காலிக ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சிட்டாங்க, கறிக்கடை வித்து ஹோட்டலு. அதாவது வெட்டிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா இந்த கறி. இந்த கறி வந்து சமைச்சு உள்ளே வந்து எல்லாம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபா, கறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் 80 ரூபா. கரெக்டா? ஓகேண்ணா. சரி ரைட்டு மக்கள், வாங்க போகலாம். வனத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பஸ்ஸில் இங்கே வந்து இதோட திரும்பி போகுது பார்த்தீங்களா, அப்படித்தான். ஆனால் பரவாயில்ல, பஸ்ஸில் வந்துருந்தோம்னாலும் கூட ஒரு 2-3 பேர்த்த பார்த்துருக்க முடியாது. இடையில ஒரு 2-3 சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ரைட், வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன். ஓகே, இதிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்குது. அந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு அங்கே போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், வனத்துக்கு வந்துட்டு அங்கே போகும். அதெல்லாம் அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சு மக்களே. எல்லாம் கொண்டு நிலச்சி ஏற்றிட்டாங்க. அப்புறம் தேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இழுக்கிறது கிடையாது, தூக்கிட்டு போவாங்க. தோல் மேலே வச்சு ஒரு தேர் வந்து பார்த்திங்கன்னா 100-150 பேர் பக்கம் பசங்கள்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. ஆமாம், இங்கே தேர் வந்து இழுக்கிறது கிடையாது. எஸ், அது முக்கியமான விஷயம். இந்த வீடியோ மூலமே எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஒன்றை மட்டும் தான் எங்களுக்கு காமிக்க முடியல. கண்டிப்பாக பாருங்கள், தேர் வீடியோ பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கும். சூப்பர் மக்கள், ஃபைனலி இதுதான் குருநாதசாமி திருக்கோயில். சரிங்களா? வனத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில். இதுதான் மெயின் கோயில்னே வைங்களேன், ஆதிகாலத்து கோயில். செம்ம. இந்த இடத்துக்கு வந்தாலே அது ஒரு வைப்பே தனி மக்களே, செம்மையாக இருக்கும். சூப்பரு. அப்புறம் அதை பாருங்க, சைடில் வந்து பழக்கடை. அப்படியே ஒரு 360 டிகிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் இந்த பக்கம் கோயிலுக்கு வெளியே. ஓகே, சூப்பர். வாங்க கோயிலுக்குள்ளே போய் சாமி போடலாம். பரவாயில்ல, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. கூட்டமாக வாங்க நிற்போம். அங்கிருந்து வரணுமா? சாரி மக்கள், கூட்டம் கம்மியாக இருக்குன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். இங்கே வேறு இங்கிட்டிருந்து வருது பாருங்க கூட்டம். இவ்வளோ தூரம் லைனில் நிற்கணும். பரவாயில்ல, சீக்கிரம் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். நின்று பார்த்துடலாம். ரைட், ஓகே மக்கள், ஃபைனலி நம்ம மாப்பிளோட லைனில் நிற்கிறோம். நமக்கு ரைட் சைடில் பாருங்க மக்களே, கோழியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இங்கிட்டு தான் வந்து ஆடு, கோழி, கிடா எல்லாமே வந்து அறுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. பயங்கர பிளட்டாக இருக்குது. ஆமாம் மக்கள், இங்கே அறுத்து அந்த பக்கம் கொண்டு சுத்தம் பண்ணி அதுக்கு அந்த பக்கம் தான் அடசல் போட்டு பயங்கரமாக விருந்து நடந்துகிட்ருக்கு. அதை உங்களுக்கு காட்டுறேன், சாமி கும்பிட்டு காட்டுறேன். ஓகேவா தம்பி? வணக்கம். ஃபோட்டோ பிடிங்க அப்படின்னு. அப்படி நம்ம சப்ஸ்கிரைபரு தம்பி, வீடியோ பார்ப்பீங்களா? பாப்பையா? எந்த ஊர்? அதே துடுப்பதி, பெருந்துறைங்களா? ஓ சரி. ஓகே தம்பி, ஓகேண்ணா, வணக்கண்ணா. ஓகே தலை. அப்படியா மக்கள்? சிங்க வரீங்க, சேம் கூகுள் பிக்சலு. ஓகே தலைவரே, இருங்க மக்களை பேசிட்டு மீட் பண்ணுறேன். ஓகே மக்கள், அவ்வளோதான். கியூ மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் சாமி பார்க்கலாம். உள்ளே போயிட்டு சும்மா லைட்டாக காமிக்கிறேன். வெளியே எடுத்துக்கலாம், வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்கள், ஓவராலாக இவ்வளோ க்ரௌடுக்குள்ளே தான் நம்ம வந்து பூந்து வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே பாருங்க, இந்த பக்கம் பாருங்கள். அங்கே நம்ம நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்க, அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து வளரும் குருநாதசாமி. அதுதாங்க மக்களை குருநாதசாமி. அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா வருடம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குருநாதசாமி அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா மாயவர் இருப்பார், ஒரு நிறைய தெய்வங்கள் இருப்பாங்க. சரிங்க மக்களே, அதுக்காக தான் போயிட்டே இருக்கும். மக்களே தெரிகிறதா? அந்த சிலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருநாதசாமி. இப்போ நல்லா தெரிஞ்சு பாருங்க. எஸ், சூப்பருங்க. சரி ஓகே, நம்ம வந்து அங்கே போய் வீடியோ எடுக்க முடியாது, அங்கே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நம்ம போன தடவை நமக்கு தெரிஞ்ச மாம்சம் ஒருத்தர் உள்ளே இருந்தார், அதனால் வந்து இங்கே நின்று வீடியோ எடுத்தோம். இன்றைக்கி அந்த தடவை மாம்சம் காணோம். சரி ஓகேங்க மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்க்கலாம். ஓகே மக்கள், வனத்தில் இருக்கக்கூடிய குருநாதசாமியை சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர். அக்கா எல்லாம் நல்லா சாமி பார்த்தீங்களா? ஓகே, எல்லாம் எந்த ஊருங்கக்கா? பெருந்துறை. ஓகே, பெருந்துறைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரி ஓகே
ஓகே மக்கள், சிறப்பான சாமி தரிசனம். மாப்பிள்ளை எப்படி? சாமி கும்பிட்டாச்சு, ஒருத்தான ஃபோட்டோ தரிசனம். வீடியோ எடுக்கக்கூடாது. ஆமாம், உள்ள ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது. சிப்பலமா ஓகே. ஓகே மக்களே, சாமி விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து இந்த சேவலெல்லாம் அறுத்துட்டு இருந்தாங்க. சேவல், கிடா அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த பக்கம் வந்து படையல் போட்டு விருந்து நடந்துகிட்டு இருக்கோம். வாங்க அதை பார்த்துட்டு அப்படியே திரும்ப வாங்கிட்டு போயிடலாம். அக்கா ஓகேங்க்கா, சரி சரி. ஓகேங்க மக்களே, சிறப்பு. வாங்க மக்களே, அங்கே போய் காமிக்கிறேன். மாமா இதில் என்ன ஹைலைட்னா, உங்களை தெரியிற அளவுக்கு உங்களையும் பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை வீடியோ 2-3 வீடியோவில் வந்துருக்குறாப்புல. ஸோ மாப்பிள்ளையுமே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ தான் எனக்கு புரியுது, ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா ஆத்மார்த்தமாக பார்க்குறாங்க, எல்லாமே ஞாபகம் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மக்களே. நம்ம என்னமோ செய்கிறேன், ஏதோ செய்கிறேன்னு நினைச்சு தோணும் அப்பப்போ. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணுறப்ப நமக்கே சரி நம்ம ஒர்த்தாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே. ஓகேங்க மக்களே, அப்படியே வாங்க காமிக்கிறாங்க இந்த பக்கம். மக்கள் கொப்பரையில் சோளக்கருது வேறுறது இங்கேயும் வெந்துக்கிட்டு இருக்குது. அது போக அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இங்கே வாருங்க மக்களே. இதுதாங்க சுகம்ங்கிறது. மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மரம் தான். இதில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைச்சு இந்த வாருங்க குளம் கொதிச்சிட்ருக்கு. மாமா யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? மக்கள் அடுத்து பாருங்கள், வந்த உடனே மாமனுடைய கவனிப்பு தொட்டியில் குளம் குடிக்கிறது நம்ம பரம்பரை வழக்கம். சரி அவன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக. மாப்பிள்ள டேஸ்ட் இட். ஓகே மக்கள், என்னதான் இருந்தாலும் நான் மனசுக்குள்ள ஒன்று நினச்சேன். போன டைம் இன்னும் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? போன டைம் இங்கே வந்துட்டு கறிவாசனை மோந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வரும் இங்கே எல்லா பக்கம் பார்த்தேன்னு சொன்னேன். இங்கே யாரும் பார்த்து நம்மளை விருந்து கூப்பிலேன்னு ரொம்ப இது பண்ணேன். இந்த டைம் சொந்தக்காரரே பட்டேன். எப்படி இருக்கு எனக்கு எச்சு மாப்பிள்ள? நம்மளுக்கு கொஞ்சம் அது விட்டாங்க. அதில் குடிச்சிக்கலாம். தொட்டியில் குழம்பு பிடிக்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிடுற தொட்டி. அதனால் வந்து குழம்பு வந்து சீக்கிரம் ஆறி, அதனால தான் தொட்டியில் குழம்பு பிடிக்கிற வழக்கமே. சரிங்களா? அது மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, அங்கே கட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கறி இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. கறி சமையல் தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் அங்கே குழம்பு குடிச்சிட்டு மாப்பிள்ளை 1/2 மணி நேரம் ஆகுது வந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சொன்னார். நாங்கள் வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம். சரி பார்க்கலாங்க, பேசிக்கலாம். ஏன்னா அப்படியே சாப்பிட்டு போகலாமா கிளம்பலாமா? எப்படினாலும் ஓகே தான் மாப்பிள்ளை. எனக்கு சாப்பிடலான்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சங்கட்டம். கூப்பிட்டாரு, அவ்வளோ கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டாரு மகள். இருந்தாலும் ஒரு இதாக இருக்குன்னு வைங்களேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் பசிக்க தான் செய்யுது. இட்ஸ் ஓகே மக்களே, பார்த்துக்கலாம். சரி அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம். சிறப்பான சரிசனம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. குருநாசாமி குழம்பு கொடுத்துட்டாரு. ஓகே மக்கள், ஓவராலாக குருநாசாமியை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. செப்பலையும் திரும்ப தொட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த இரும்புகளெல்லாம் பாருங்களேன். இரும்பு இந்த கல்மீன் போடுவாங்கள்ல அந்த கல். அப்புறம் அப்படியே இங்கே பாருங்கள், உலக்கையெல்லாம் பாருங்கள் மக்களே. சின்ன உலக்கை, பெருசு, ரகரகமாக வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே அதுதான் இருக்குது. கத்தியில் பாருங்க, பா செமையாக இருக்குது. சூப்பரு. இதை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதை காட்டிட்டேன். இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா சமையல் வீடியோக்கு செமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு அடிக்கிற கேமாப்பில் போட்டு தட்டலாம். சரி ரைட்டு மக்களே. மக்கள் அடுத்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோம்ல, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து மரங்கள் நிறையா இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடசை போட்டு கேங்காக ஒத்துக்கு வந்திருக்காங்க. சரிதா? பாருங்க, அங்கே எல்லாம் அந்த சாப்பாட்டு பந்தி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் அடுத்து பாருங்கள், ஓவராலாக அப்போலாம் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அதே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சாப்பாடு வித்து கறி குழம்பு இங்கே சாப்பிட போகிறோம். என்ன ஒரே ஒரு குறைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே வேணாலும் வாழை இலையில் சாப்பிடுவோம் விரும்பி. ஆனால் இங்கே வந்து வாழை இலை இல்லை, அந்த பிளாஸ்டிக் கவர் தான் இருக்குது. ஆர்டர் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். சாப்பிட்லாம், பசிக்குது. மக்கள்ஸ் இங்கே பாருங்க, அளவு சாப்பாடு சும்மா சுட இருக்குது. நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்கோம் வரட்டும். எஸ், சாப்பாடோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு தான் தருவாங்க. நம்ம கறி வேணும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும் சொல்லியிருக்கோம். ஊற்றுங்க, அப்படியே ஊற்றுங்க. பக்கத்தில் இல்லைங்களா? வா செம்மங்க. ஆனால் உடஞ்சிருச்சு. ஒன்று எவ்வளோக்கா? 70 ரூபாயா? 80 ரூபாயா? சரி ஒன்று கொடுங்க. சரி ரெண்டு கொடுங்க. ஓகே மக்களே, வாங்கியாச்சு. மாப்பிள்ள டேஸ்ட் நல்லா இருக்கா? ஒர்த்தா? ஓகே நான் வரட்டும் மக்களே, டேஸ்ட் பண்ணுறேன். மாப்பிள்ள பரவாயில்ல சாப்பிடுங்க. ஓகே மக்களே, வச்சிடலாண்ணா.
ரைட்டு, சுட 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 வறுவல் வந்து விட்டது. ஓகே ரைட், சாப்பிட்லாமா? என்ன கொஞ்சம் குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்குது பிராய்லர் கோழிக்கு, வேறு வழி இல்லை, இல்லை திருவிழா காலங்கள் அப்படி தான் இருக்குது. ஓகே மக்களே, ஆவி பறக்க டேஸ்ட் ஓகே, சூப்பர். பா செம்ம சூடாக இருக்குங்க. டேஸ்ட்லாம் ஓகே. சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுற மக்கள். அடுத்து நேராக சந்தைக்கு போகிற குதிரை சந்தை, மாட்டு சந்தை அதெல்லாம் காமிச்சிட்டு ஈவினிங் போல் நம்ம தேரை கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள சுற்றி காமிச்சிடலாம். ஓகே மக்களே, திருப்தியான சாப்பாடு. நடந்து வேறு போகணும். இங்கே நாங்கள் நடந்து போகணும், அங்கே போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே மக்களே, அந்த சொன்ன மாதிரி கறி மட்டும் குவான்டிட்டி கம்மி, அந்த டேஸ்ட் வைஸ்லாம் ஓகே சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்து கிட்ட நடந்து வாங்க தேர் திருவிழாவுக்கு போகலாம்.